18வது வசனம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். கர்த்தருடைய சமூகத்துல நாம் ஒரு பேதுருவாய் இருக்கிறோம். இந்த வார்த்தை பேதுருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. நீ பேதுருவாய் இருக்கிறாய் அப்படின்னா மனசுல ஒரு கள்ளம் கவனம் இல்லாம ஒரு பரிசுத்தமா ஒரு தெளிவா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளையும் கற்பனையும் நம்ம கை கொண்டு அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து இருக்கும்போது கர்த்தர் நம்மளுக்கு ஒரு குறித்திருக்கிற திட்டத்தை அவர் செயலாற்ற வல்லவராய் இருக்கிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதற்குமே உதவாத ஒரு கல்லின் மேல ஆண்டவர் சபையை கட்ட அவர் வல்லவராய் இருக்கிறார். வீடு கட்ட ஆகாத என்று தள்ளின கல்லை தலைக்கு மூலக்கல்லாயிற்று என்று சொன்ன வேதவசனத்தின்படி இன்றைக்கு நாம் என்னையும் ஒரு காரணமா எடுத்து சொல்லலாம். ஒரு சாட்சி தான். எதுக்குமே உதவாதான் தான். நான் ஒரு மேக்சிமம் தவறுகள் நிறைய பண்ணியிருக்கேன், குற்றங்கள் நிறைய பண்ணியிருக்கேன், மற்றவங்களுக்கு மத்தியில ஒரு அவப்பேர்லாம் நிறைய வாங்கியிருக்கேன். ஆனாலும் கர்த்தர் எனக்குள்ள ஒரு சில தரிசனங்களை கொடுத்து சில ஒரு சொப்பனங்களை கொடுத்து வார்த்தைகளை கொடுத்து எனக்கு தேற்றி இந்த இடத்துல கர்த்தர் நிறுத்திருக்கிறார். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இன்றைக்கு அதே போல கர்த்தர் உங்களையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்க தேவனுடைய சமூகத்துல எப்படி இருக்கணுமா, ஒரு பேதுருவை போல இருக்கணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பேதுருவை போல இருக்கணும் என்பது உங்களுக்கு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன். எல்லா ஒரு சூழ்நிலையும் நமக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகளை பத்தி யோசிச்சு கொண்டு ஒரு பிடிவாதத்தோடு ஒரு கர்வத்தோடு நாம இல்லாம ஒரு மேட்டின்மையா இல்லாம நம்மளை கர்த்தருடைய சமூகத்துல தாழ்த்தும் போது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்த வல்லவரா இருக்கிறார். அது அந்த ஒரு காரியத்தை நமக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வசனம் மற்ற வசனத்தை பார்ப்போம். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 13வது வசனத்தை பார்ப்போம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். இன்னைக்கு நம்ம யாருமே தப்பு செய்யல அப்படிங்கிறது நம்ம வெளியே ஜனங்கள்கிட்ட மறைச்சாலும் மக்கள்கிட்ட மறைச்சாலும் புற ஜாதிகள்கிட்ட மறைச்சாலும் நம்மளை நோக்கி பார்த்துட்டு இருக்கிற தேவனிடத்தில் நாம் மறைக்க முடியாது. அப்போ அவரிடத்தில் நாம் மறைக்கும் பொழுது நாம் நிச்சயமாய் வாழ்வடைய மாட்டோம் என்பது தேவன் சொல்கிறார். அதுபோல அதை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ தேவனிடத்தில் இரக்கம் பெறுகிறான். அதை நம்ம அறிக்கையிட்டு விட்டு விடும் பொழுது, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடும் பொழுது, நம்முடைய முறுமுறுப்புகளை அறிக்கையிட்டு விட்டு விடும் பொழுது, நம்மளுடைய குற்றங்களை அறிக்கையிட்டு விட்டு விடும் பொழுது கர்த்தரிடத்தில் நாம் இரக்கம் பெறுகிறோம். அந்த இரக்கத்தை பெறும் பொழுது அவர் இந்த கல்லிலே சபை கட்ட சொன்ன வார்த்தைப்படி இரக்கம் பெறும் பொழுது, அவரிடத்தில் தயவு பெறும் பொழுது, அவர் நம்மளை கொண்டு செய்யும் காரியங்கள் பயங்கரமான காரியங்களாக அவர் நம்மை குறித்து சில திட்டங்களை வைத்திருப்பார். அந்த திட்டங்கள் நிறைவேறுவதற்கு முதலாவது அவருடைய சமூகத்தில் நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அதை விட்டு விட்டு அவரிடத்தில் இரக்கம் பெற வேண்டும், தயவு பெற வேண்டும். அப்படி பெறும் பொழுது அந்த பாவங்கள் என்னென்னு ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 6வது அதிகாரத்துல 17வது வசனம் 18வது வசனம் 19வது வசனம் பார்க்கலாம். அதான் காரியங்களும் அதோட சேர்த்து 7 காரியங்களுமே அவருக்கு அருவருப்பான காரியங்களாக இருக்கு. அந்த 7 காரியங்கள் என்னென்னு கர்த்தர் சொல்லுகிறார். மேட்டின்மையான பெண், அதாவது நம்ம சில காரியங்களை குறித்து இவனை விட நம்ம எதுல தாழ்ந்து போனோம் அப்படிங்கிறத ஒரு மேட்டின்மை இருக்குது. அதாவது நம்ம தான் இதுல ஒரு சில காரியங்கள் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம தன்னைத்தானே உயர்த்தி கொள்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கர்த்தர் சொல்லுகிறார். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். வேத வசனத்துல நம்மளோட பேசியிருக்கிறார். அது போலதான் நம்மளுடைய மேட்டின்மையான எந்த பாவமும் நம்மளிடத்தில் இருக்கக்கூடாது என்று வேத வசனத்தின் மூலமா கர்த்தர் நம்மளோட பேசுகிறார்.
அடுத்து குற்றம் மற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை. அதாவது குற்றம் சிந்தவர்கள் அடுத்தவர்களிடத்துல நம்ம எப்பவும் முறுமுறு போடவும், சண்டை போடவும், பிரச்சனையை இழுக்கவும், அடுத்த ஒரு குலபாதங்கள் அந்த மாதிரி தவறான காரியங்களில் ஈடுபடக்கூடாது என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. வேத வசனம், அதாவது தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தையா இருக்கிறது. அதுக்கப்புறம் மூணாவது காரியம், ஆலோசனை பிணைக்கும் இருதயம். நம்முடைய இருதயங்கள் எப்பொழுதுமே கழுவப்பட்டிருக்க வேண்டும், பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பரிசுத்தம் என்பது நம்மளுடைய, அதாவது இருதயங்கள் தேவன் நமக்காய் சிந்தப்பட்ட அந்த பரிசுத்த ரத்தத்தினால கழுவப்பட்ட இருதயமா இருக்கணும். ஒரு நேரத்துக்கு வெள்ளையடிக்கப்பட்ட ஒரு இருதயம் போல இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நம்ம சபைக்கு தேடி ஓடி வருவோம். ஒரு சில நேரங்கள்ல நம்ம யாராவது ஒரு ஆளு கர்த்தரை பத்தி பேசுகிற வேலைகள் மாத்திரம் அந்த கர்த்தருக்குள்ள நம்ம ஒரு ஆழப்பயிற்சி பாடுவோம். அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் நமக்குள்ள ஒரு சில தாழ்வுகளை கொடுத்திருக்கிறாரு, ஒரு காரியங்களை கொடுத்திருக்கிறாரு. அது எப்பொழுதும் அணையா விளக்கு போல அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு எண்ணெயை ஊத்தி நம்ம அதை எரிய வச்சுட்டே இருக்க வேண்டும். அதுதான் சில காரியங்கள். என்னன்னா, உங்களுக்கு கொடுத்த அபிஷேகம், உங்களுக்கு கொடுத்த வல்லமைகள் நிறைய இருக்குது, உங்களுக்கு கொடுத்த ஒரு ஜெபத்தின் ஆவி இருக்குது, உங்களுக்கு கொடுத்த வெளிப்பாட்டின் ஆவிகள் நிறைய இருக்குது. உங்களுக்குள்ள சில காரியங்கள், அதாவது பாடல்கள் படிக்கக்கூடிய தாழ்வு கூட இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஒரு வரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் நீங்க அனல் மூட்டி எரியப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். சும்மா சாதாரணமா இந்த நேரத்துல மட்டும் நம்ம ஆர்ப்பரித்துட்டு வெளியே போன உடனே உலகப்புறமான காரியங்களை பின்பற்றி கொண்டு நம்ம போகக்கூடாது என்பதற்கான காரியங்கள் தான். அந்த இருதயத்துல அந்த மாதிரி துரு ஆலோசனை பிணைக்கும் இருதயமா இருக்கக்கூடாது கர்த்தர் சொல்கிறார். தீங்கு செய்வதற்கு விரைந்தோடுங்கள். இன்றைக்கு சொல்லப்போனா சாதாரணமா ஒரு ஆண்டவர் இந்த நேரத்தில் ஆண்டவரை துதிக்கிறோம். ஆனா வெளியே போயிட்டோம் அப்படின்னா உலகப்புறமான காரியங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அப்போ நம்ம தவறான ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கள் கூட சேரலாம். தவறான மேக்ஸிமம் நல்லவன் கூட தான் பேசுவாங்க படுவாங்க. ஏன்னா பிசாசனம் அவன் பொய்யும் இதாவா இருக்கிறான். நம்மளை எந்த ஒரு பாவத்துல தவறான அவன் வகை தேடி கொண்டிருப்பான். அப்படிப்பட்ட அந்த பொல்லாத பிசாசனவன் உலகப்புறமான ஒரு உலகப்புறமான சிநேகம் பகையை உண்டாக்கும் சொன்ன வார்த்தையின்படி உலகப்புறமான ஒரு சில ஒரு ஜனங்களை நம்ம இடத்துல பழக்கத்தை ஏற்படுத்தி விட்டு அவர்களோடு ஒரு சில தவறான காரியங்களை ஈடுபட செய்திருவோம் அந்த பிசாசான. அதனால அதுக்கு நாம கவனமா இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது. அடுத்து அபத்தம் பேசும் பொய் சாட்சி. அதாவது நம்ம கூடயே இருப்பாங்க, நமக்கு விரோதமாவே செயல்பட்டிருந்தாலும் நம்ம நம்மளுடைய நாவுகளை எப்பவும் தெளிவா வச்சுக்கணும். யாருக்காகவும் போய் நம்ம பொய் சாட்சி சொல்லக்கூடாது. உள்ளதை உள்ள எனவும் இல்லாததை இல்லை எனவும் தான் கர்த்தர் நம்மளோட பேசியிருக்கிறார். ஏன் அப்படி பேசுறாரு? அவருக்கு நேரம் போகலன்னு பேசல. அவர் ஒளியா இருக்கிறதுனால நாமும் அந்த ஒளியில வாழ்றோம். அப்படிங்கும்போது அவருடைய ரத்தத்தினால நம்ம பணமின்றி மீட்கப்பட்டோம், ஆனா விலையின்றி மீட்கப்பட்டோம். அவருடைய விலையேறப்பட்ட அந்த ரத்தத்தினால் நம்ம மீட்கப்பட்டபடியினால் அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்மளுடைய ஒவ்வொரு அவயங்களிலும் நாம் பரிசுத்தத்தை நாம் கொண்டு வர வேண்டும். அதுபோல சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுகிறார். இவைகளை சகோதரருக்குள்ள நம்ம என்னதான் நமக்கு நேர்ந்தாலும், என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும், என்ன ஒரு சோர்வு வந்தாலும், என்ன ஒரு தேவைகள் வந்தாலும், எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்மளுடைய சகோதரர்கள், உலகத்துல சகோதரனா கூட பிறந்தா மாத்திரம் தான் சகோதரன் அல்ல. உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனமும் நமக்கு சகோதர சகோதரிகள் தான். ஏனென்றால் அதாவது கர்த்தரிடத்தில் ஒரு சீசர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ என்ன சொல்றாரு? இதோ உன்னுடைய தாயும் உன்னுடைய சகோதரனும் வந்திருக்கிறார்கள் என்று. அப்பொழுது சொல்லுகிறார், தேவனுடைய சித்தத்தின்படி எவன் செய்கிறானோ அவனே எனக்கு சகோதரனும் தாயுமா சகோதரியுமா இருக்கிறார் என்று வேத வசனத்தின்படி நம்ம பார்த்துக்கிறோம். அதுபோல இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே நமக்கு சகோதர சகோதரிகள் தான். ஆனா தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கணும். யாருக்கு விரோதமாகவும் நம்ம செயல்படக்கூடாது. அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய ஒவ்வொரு ஒரு வசனத்தையும் நாம் அதை மறவாமல் இருந்து நம்ம பின்பற்ற வேண்டும் என்பது தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது. இன்றைக்கு அந்த தவறான ஒவ்வொரு பாவமான காரியங்களை விட்டு நாம விலகும் பொழுது கர்த்தர் நமக்காக என்ன செய்கிறார் என்பதை நாம பார்ப்போம். அதாவது அந்த பாவங்களை விட்டு விலகும் பொழுது அடுத்து வேதவசனம் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். அவருடைய கற்பனைகளை எப்படி நம்ம கை கொள்வது எடுத்துக்கொள்ளலாம். அவருடைய கற்பனைகள் என்ன என்று நம்ம பார்ப்போம். எடுத்துக்கொள்வோம். மார்க்கு 12வது அதிகாரம் 30வது வசனம் 31வது வசனம்.
கூடாது என்று சொல்லுகிறார். முழு இருதயத்தோடு, அதாவது உள்ள ஒண்ண ஒரு சிறு ஒரு தவறா இருந்தாலும் அது தவறு ஒரு நல்ல பரிசுத்தமான ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு டஸ்ட் விழுந்தாலும் அது கருப்பு தான், ஒரு அழுக்கு தான். அது மாதிரி தான் இந்த ஒரு சூழ்நிலை என்ன சொல்றது, கர்த்தருடைய வார்த்தை தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே முதலாவது கற்பனை. அந்த முதலாவது கற்பனையை நாம பின்பற்ற வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலை, ஒரு கலக்கம் இல்லாம, ஒரு போராட்டம் இல்லாம, ஏதோ நமக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனையை பார்க்காதபடி எல்லாத்தையும் முழுமையா அவரிடத்துல ஒப்பு கொடுத்து முழு பலத்தோட இந்த என்ன நடந்தாலும் நன்றியா, ஏது நடந்தாலும் நன்றியான்னு சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்துல எப்பவும் முழு இருதயத்தோட நிற்கணும். ஏனென்றால் நம்மளை மீட்டெடுத்த தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் வாக்கு மாறா தேவன். அவர் நமக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று வேத வசனத்தின் மூலமாக நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு அதே போலதான் நம்மளுடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நாம் அன்பு கூற வேண்டும் என்பது முதலாவது கற்பனை. இரண்டாவது கற்பனை பாருங்க, இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதை. நாம் தேவச்சனமே இன்றைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. யாராவது நீங்க லேசா ஒரு சின்ன ஒரு சின்ன காரியத்தை நமக்கு புத்தி சொல்லிட்டாலே, அதாவது அட்வைஸ் பண்ணிட்டாலே, இவன் என்ன நமக்கு அட்வைஸ் பண்றான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஒரு மேட்டின்மை அவர்களுக்குள்ள தோணுது. அந்த ஒரு காரியம் இருக்கக்கூடாது, அந்த ஒரு எண்ணங்கள் நமக்குள்ள வரக்கூடாது. இப்ப நம்மளை எவ்வளவு நேசிக்கிறோம், நம்மளிடத்தில் எவ்வளவு அன்பு கூறுகிறோம், அதே போலதான் நம்மளுடைய சகோதரனையும் நம்மளுடைய சிநேகத்தையும் யாரிடத்திலையும் அன்பு கூற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது, அது வார்த்தையாகவும் இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் அது மேல அப்படி ஒரு இருதயத்தை தான், அப்படி ஒரு உள்ளத்தை தான் கர்த்தர் நேசிக்கிறார். அந்த ஒரு இருதயங்கள் மேல அவர் விசுவாசமாய் இருக்கிறார், அந்த ஒரு பிரியமாய் இருக்கிறார். அப்படி நாம் அவருடைய கற்பனைகளை நாம் பின்பற்றி வரும் பொழுது, அதுக்கு அடுத்த வசனத்தை பார்ப்போம். பின்பற்றி வரும் பொழுது கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை 1 யோவான் 1ஆவது அதிகாரம் 7ஆவது வசனம். இந்த கற்பனைகளை நாம் ஏன் கைக்கொள்ள வேண்டும் என்பதற்கு கர்த்தர் பேசுகிறார். அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவர் ஒளியாய் இருக்கிறது போல, தேவன் ஒளியாய் இருக்கிறார். அவர் ஒளியாய் இருக்கிறது போல அவருடைய ஒளியில நாம் நடக்கும் பொழுது நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். இப்ப நம்ம மேக்ஸிமம் என்ன சொல்லலாம், நம்ம ஒரு இருளுக்குள்ள இருந்து ஒரு வெளிச்சத்துக்கு வரும் பொழுது நாம் அந்த வெளிச்சத்தை போல மாறணும் என்பதுதான் ஆண்டவர் பேசுகிற வார்த்தை. ஒரு தவறான பாவ பழக்க வழக்கங்கள்ல இருந்து கர்த்தரை நோக்கி, அதாவது நம்ம இருளுக்குள்ள இருந்து ஒரு வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டோம்னா மறுபடியும் அந்த ஒளியில நம்ம நடக்கும் பொழுது நமக்குள்ள ஏற்படுகிற மாற்றம், நமக்குள்ள ஏற்படுகிற ஒரு ஐக்கியம், அதுதான் ஒருவரோடு ஒருவர் நம்ம ஐக்கியப்படுகிற ஒரு சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்த ஒரு பரிசுத்த ஆவி, அதாவது ஒரு சமாதானத்தின் ஆவி நம்மளிடத்துல ஊற்றப்பட்டிருக்கப்படும். அவர் அது எப்படி ஊற்றப்பட்டிருக்கணும்னா, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேத வசனம் சொல்கிறது. ஆம் தேவசனமே, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாம் செய்த பாவங்களையும் நம்முடைய சாபக்கேடுகளையும் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்து நமக்காக நம்மளுடைய எல்லா சூழ்நிலையும் நம்மேல் இரக்கம் கொண்ட அந்த காரணத்தினால, நம்மேல் வைத்த அந்த அன்பின் காரணத்தினால அவர் ரத்தம் சிந்தினார். அந்த விலையேறப்பட்ட ரத்தம் நம்மளுடைய பாவத்தை கழுவினபடியினால், நாம் அந்த தேவனுடைய ஒளிக்குள்ள நாம வருகிறபடினால் நாம் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அது தேவனுடைய அந்த விலையேறப்பட்ட அந்த ரத்தத்தினால நாம மீட்கப்பட்டிருக்கப்படினால்தான் அந்த அன்பு, ஒரு விலையேறப்பட்ட அந்த அன்பும், எதற்கு விட்டு கொடுக்காத ஒரு அன்பு, ஒரு ஐக்கியம், ஒரு சமாதானம், ஒரு தெளிவு, இதெல்லாம் நமக்கு அருளப்படும் என்று வேத வசனத்தின் மூலமாக நாம் அறிகிறோம். அப்பொழுது அந்த தேவனுடைய வேத வசனத்தின் வழியாக இதையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ளும் போது இதுல நமக்கு இந்த வார்த்தையும்
அடுத்த பிரகாரம் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தையை எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்துதல் 3வது அதிகாரம் 8வது வசனத்தின் வழியாக தேவனிடத்துல நாம் எல்லா ஒரு ஆசீர்வாதமும் பெற்று கொண்டதுக்கு அப்புறம் அவருடைய ஒளியில நாம் நடந்ததுக்கு அப்புறம் அவர் நமக்கு சில காரியங்களையும் சில திட்டங்களையும் நம்மிடத்தில் அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் நாம எவ்வளவு பாவத்துக்குள்ள, எவ்வளவு சாப கேடுகளுக்குள்ள, எவ்வளவு ஒரு தூர ஆலோசனைகளுக்குள்ள இருந்திருப்போம். நாம தேவனிடத்தில் தன்னைத்தான் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு அதை விட்டு தேவனிடத்துல கிருபைகளை அதாவது பெற்றுக்கொண்டு இரக்கத்தை பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் அவருடைய முதலாவது கற்பனைகளுக்கும் 2வது கற்பனைகளுக்கும் நாம தாழ்த்தி அவரிடத்தில் நாம் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜபிக்கும் பொழுது அவருடைய வசனங்களையும் கற்பனைகளையும் நாம் தேடும் பொழுது நம்ம அவருடைய இரத்தத்தினால கழுவப்படும் போது அவர் நமக்கு சில திட்டங்களை வைத்து தரிசனங்களை கொடுக்கலாம், காலங்களை கொடுக்கலாம், ஆலோசனைகளை கொடுக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பித்து உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் சொன்ன வேதவசனத்திற்காக நம்மை குறித்தும் சில காரியங்களை அவர் நிறைவேற்ற சித்தமாயிருக்கிறார். ஏனென்றால் நம்மை தெரிந்து கொண்ட தேவன் ஒவ்வொருவரையும் என்ன சொல்லலாம், சாதாரணமா உள்ள எல்லாரும் தேவனிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அப்படியே போவதற்காக நாம் யாவரையும் அவர் அழைக்கவில்லை. நாம் பொதுவாக சொல்லலாம், இந்துக்கள் கோயிலாம் போனோம் அப்படின்னா போய் நம்ம ஏதாவது ஆசீர்வாதம் மட்டும் வாங்கிட்டு நம்ம வெளியே வந்துடுவோம், அதோட அந்த காரியம் முடிஞ்சிச்சு. ஆனா தேவ சமூகத்துக்குள்ள நாம வருவது அவர் நமக்கு கொடுக்கக்கூடியதை, அவர் நமக்கு இலவசமாக தந்ததை நாம் பிறருக்கு ஷேர் பண்ணுவதற்காகவே, பிறருக்கு நம்ம பகிர்ந்தளிக்கிறதுக்காகவே கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார். அப்ப தெரிந்து கொண்டது எதற்காக இப்போ நம்ம என்ன செய்வோம் தெரியும் நினைக்கிறேன். அவர் சில காரியங்களை சில திட்டங்களை நம்மிடத்தில் வைத்து நம்மளிடத்தில் சில தகுதிகளை கொடுத்து அப்போ அந்த நமக்கு ஒரு தகுதியை ஏற்படுத்தி அதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பதற்காகவே. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அறுவடை அதிகமா இருக்கு, ஆனா வேலையாட்கள் கம்மியா இருக்காங்க. அப்ப தேவனிடத்துல நம்ம ஜெபிக்கும் போது அந்த அறுவடைக்கு உண்டான அறுவடையின் இது நிறைய இருக்குது, ஆனா வேலையாட்கள் கம்மியா இருக்காங்க. அந்த வேலையாட்களாகவே நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் அப்படி விசுவாசிக்க நம்மளை வேலையாட்களாகத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அப்படி நினைக்கிறவங்க நிச்சயமா கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் எதற்கும் சோர்ந்து போகாம, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சோர்ந்து போகாம, வெட்கப்படாம இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம வெளியே பிரசங்கம் பண்ணுவதற்கோ, சுவிசேஷத்தை சொல்வதற்கோ, கர்த்தருடைய கர்த்தருடைய ஒவ்வொரு அற்புதங்களையும் அறிக்கையிடுவதற்கோ, அவர் செய்த அதிசயங்களை அறிக்கையிடுவதற்கோ நாம் வெட்கப்பட்டோம் என்றால் ஒரு நாள் அவர் வருகையும் அவர் திருடனை போல வருவேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் வருகிற அந்த நேரத்துல நம்ம அவரை பார்த்து நம்ம வெட்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு. ஏனென்றால் அவர் நம்மளை பார்த்து வெட்கப்படுவார். இன்றைக்கு நீங்க அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருக்கு கீழ்ப்படியாவிட்டால் அவருடைய வார்த்தைக்கு ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு மரியாதை கொடுத்து அவருடைய வார்த்தைகளுக்கு ஒரு கீழ்ப்படுத்தி, அதாவது மேக்சிமம் சொல்றேன்னா அவருக்கு முக்கியமா நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும். ஒரு என்ன சொல்றோம், ஒரு ஊழியம் மோசை ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற சூழ்நிலையில அவர் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறார். இன்றைக்கு நிறைய பேர் இந்த கொரோனா டைத்துல தேவனுடைய சத்தத்தை கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் கேட்ட அனுபவத்தை வச்சு நான் சொல்றேன். நிச்சயமா நான் கொரோனா டைம் போட்டோன்னே எனக்கு வேலை முடக்கி போச்சு, வேலையே இல்லை, சாப்பாட்டுக்கு கூட நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அப்ப என் ஃப்ரெண்டு எனக்கு கரெக்டான நேரத்தில் சாப்பாடு கொடுத்தோம், ஆனா கொடுக்குறதே அவ்வளவுதான், அவனுடைய பலத்தினால இல்லை, அது தேவ பலத்தினால. ஏன்னா அவனும் தேவனுடைய பிள்ளையாவே இருந்தான். அப்ப எனக்கு தேவையான சூழ்நிலை அவன் எனக்கும் கொடுத்து சில நேரத்தில் காசும் கொடுப்பான். அந்த காசை இவங்க எல்லாரும் சில நேரத்தில் செலவு பைசா இருப்பாங்க. அப்ப இவங்களுக்காக நான் நடப்பேன். அப்ப அந்த மாதிரி சூழ்நிலை கரெக்டாக நம்மளை ஒரு பாகம் மறக்கிற தேவன் அல்ல, அவர் நம்ம இஸ்ரவேலை காக்கிற தேவன். உறங்குவது முறை தூங்குவது வேத வசனத்தின் மூலமா நம்ம பார்க்கிறோம். நம்மளை அவர்களே பெற்ற ரத்தத்தினால நம்மை மீட்டெடுத்த தேவன். அவர் நம்ம எப்போதும் நம்ம கண்மணி போல வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அவர் கண்ணின்மை மேல வைத்து பாதுகாத்து அவர் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. அப்படியா இந்த கொரோனா காலகட்டத்தில் கூட எத்தனையோ பேர் நோய்களால் அவதிப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ பேர் சொல்ல போனா ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, விபத்துகள், நாச மோசங்கள், இப்படி நிறைய காரியங்கள் நடந்திருக்குது. அப்பேற்பட்ட காலகட்டங்களில் கூட கர்த்தர் நம்மளை கண்மணி மேல கண்மணி போல பாதுகாத்து வழி எடுத்துக் கொண்டிருக்கிறார்.
சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி இழந்து பட்டினியா இருக்கும். ஆனா கர்த்தரை தேடுபவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையக்கூடாது என்ற வேத வசனத்தின்படியாக தேவன் சொன்ன வார்த்தை இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. நான் அப்படிதான் விசுவாசிக்கிறேன். அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. மத்தேயு கிரியைகளை வெளிப்படுத்தல் 3ஆவது அதிகாரம் 8வது வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கும். நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இந்த கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நாம கீழ்ப்படிந்து, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம கீழ்ப்படிந்து, அவர் சித்தத்துக்கு நாம ஒப்பு கொடுக்கிற வேலையில நாம என்ன பாவம் செஞ்சோம், என்ன குற்றங்களா செஞ்சோம் அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் பார்த்து நம்ம மன்னிச்சுக்கிறாரு. ஆனாலும் அவ்வளவு போராட்ட காலத்திலும் நமக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம். நாம அவருடைய நாமத்தை மறுதலியாமல், அதாவது என்ன சொல்லலாம், கடுகளவு விசுவாசத்தினால தேவனுடைய கிருபையில நம்ம இருந்தோம் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம இருந்தோம் அப்படின்னா அவர் அநேகத்துல அதிகாரியா வைப்பு என்று வேதவசனம் சொல்வது போல இன்றைக்கு அவருடைய நாமத்தை நம்ம மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே உனக்கு இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். நமக்கென்று ஒரு பகுதியை வைக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நமக்கென்று ஒரு வழியை ஏற்படுத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அது உலகப்புறமான காரியங்களாக இருக்கும் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டாம். அது தேவனுடைய காரியங்களை குறித்தே இருக்கும். உலகப்புறமான காரியங்கள் அது நிர்மூலமாகக்கூடிய காரியங்களாக இருக்கும். ஆனால் தேவன் ஏற்படுத்துகிற ஒரு காரியம், தேவன் ஏற்படுத்துகிற ஒரு வழி, தேவன் ஏற்படுத்துகிற உங்களுக்கு ஏற்படுத்துகிற ஒரு அற்புத அடையாளங்கள் அது என்னென்னும் நிரந்தரமானவைகளே. அப்படி ஆண்டவர் நமக்கு ஒரு திறந்த வாசலை, திறந்த ஒரு வழியை ஆயத்தப்படுத்துகிறார். அது எப்படிப்பட்ட வழி என்று நம்ம பார்ப்போம். மத்தேயு 16வது அதிகாரத்துல 19வது வசனத்தின்படி பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருகிறேன். பூலோகத்திலே நீ கட்டப்படுவது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். தேவசமயத்தில் யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை நீங்க விசுவாசிக்கிறீங்க எனக்கு தெரியல. ஆனால் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். தேவனுடைய வார்த்தைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நம்ம கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது அவர் நம்மை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று வேதவசனத்தின்படி கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார். நம்மளுடைய உலகப்புறமான காரியங்களை குறித்து நம்ம யோசிக்காம சிந்திக்காம அதையே நாம மனசுல வச்சுக்கிட்டு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தாளத்துகளை நாம ஒரு மண்ணுக்குள்ள வைத்து புதைத்திராதபடி அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிற வேலையில கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஒரு வேதத்துல உள்ள சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். எப்படி என்றால் ஒரு எஜமான் வந்து ஒரு ரெண்டு மூணு ஒரு வேலைக்காரங்க கிட்ட ஒரு தாளந்துகளை கொடுத்தாரு, அதாவது ஒரு பயிர்களை கொடுத்தாரு. அதை கொடுக்கும் பொழுது ஒருத்தர் வந்து ஒரு தாளந்துகளை கொடுத்தா அதை அப்படியே வச்சு மண்ணுக்குள்ள போட்டாங்க. 2 கொடுக்குறவங்க 4ஆ திருப்பி கொடுத்துருக்காங்க. 4ஆக ரெண்டு தனியாக கொடுத்துருக்காங்க. அதுபோல 5 ஒரு 5 பயிர்களை கொடுக்கும்போது அவன் 5 10 திருப்பி கொடுத்துருக்கான். ஆனால் சில சூழ்நிலை பார்க்கும்போது அந்த மண்ணுக்குள்ள புதைத்து வைத்திருப்பது போலதான் இன்றைக்கு நிறைய தேவசனங்கள் வந்து தன்னுடைய கணக்கு ஆண்டவர் கொடுத்த தாளந்துகளை உள்ளுக்குள்ள வச்சு புதைச்சு கொண்டிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்கிறார். தேவசனமே நமக்கு குறித்திருக்கிற காரியங்களை நாம என்றென்றைக்கும் அதை அணைந்து போகாதபடி அதை வந்து நாம் அடம் கொண்டு எரிய செய்து கொண்டிருக்க வேண்டும். நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை நாம் அதை வந்து 1ஐ 2ஆய் மாற்ற வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் நான் ஏற்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போலதான் இன்றைக்கு நான் இந்த இடத்துல நிற்பேன் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுல நிற்பதற்காக நான் மேன்மையாக நினைக்கவில்லை. ஆனாலும் அந்த தேவனுடைய வார்த்தையை நான் பேசுவதனால் பரலோகத்தில் எனக்கு ஒரு இடம் இருக்குது என்று நான் நினைத்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஏனென்றால் உலகப்புறமான ஆசைகளும் உலகப்புறமான ஒரு எண்ணங்களும் உலகப்புறமான ஆசீர்வாதங்களும் என்னை நித்திய ஜீவத்துக்குள்ள வழி நடத்தாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அதே போல இன்றைக்கு உங்களை பார்த்து கற்றுக்கிறேன். விசுவாசமானவன் 1008 பல பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கலாம், பல போராட்டங்களை
உயர்த்தியது. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் கீழே இருந்து வானத்துக்கும் பூமிக்கும் அவ்வளவு உயரமா நின்று கொண்டிருக்கிறார். இந்த உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த குற்ற பாவங்களை பற்றி நீங்க யோசிக்காம உங்களுக்கு அதற்கு முன்னாடி இருக்கிறவர் உலகத்துல இருக்கிறவரை காட்டிலும் உலகத்துல இருக்கிறவரை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். அவர் வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். உங்களை என்னையும் மீட்டெடுத்த தேவன் அவர் அண்ட சராசரங்களை பிடித்தவராய் இருக்கிறார். அவரை நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியாக இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த வருஷத்துல நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வருஷ வாக்குத்தத்தம் என்னன்னு பாருங்க தெரியும். என்ன சொல்லியிருக்கிறாரு? உபாகமத்துல 28வது வசனத்தின்படி சொல்கிறார், இன்று நான் உனக்கு விதிக்கிறேன் உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு நீ உண்மையாக செவி சாய்ப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்பது உண்மையான வேதவசனம். அது ஜீவியத்துக்குள்ள உண்டான ஜீவனுள்ள வேதவசனம். தேவனிடத்தில் இருந்து புறப்பட்ட வார்த்தை அது வெறுமையாய் திரும்பாது என்பது என்னுடைய லைஃப்ல அது நடத்திட்டு இருக்கு என்பதை நான் ஒரு விஷயம் நினைவு கூறுகிறேன். ஏன்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் வேலையில ஒன்று இல்லைன்னு நான் சொந்த பையன் கூட இருந்திருக்கலாம். ஆனா சில தரிசனங்கள் ஆண்டவர் என்னோட கொடுத்தாரு, சில சொப்னங்கள் ஆண்டவர் என்னோட பேசினாரு. அப்ப சில வார்த்தையும் என் மகன் பேசினாரு. எனக்கு அதுல என்ன அர்த்தம் இருக்குது, என்ன எழுதுன்னு தெரியாது. ஆனா எனக்கு சந்தேகல எனக்கு மாஸ்டர் நான் அவங்ககிட்ட சொல்லும்போது அவங்க எனக்கு சில காரியங்களை எல்லா காரியங்களை குறித்தும் அந்த வெளிப்பாடுகளை குறித்தும் எனக்கு கொடுத்து என்னை இன்னும் அதிகமாய் பலப்படுத்தினாங்க. கிறிஸ்துவுக்குள்ள நான் பலப்பட்டேன். ஆனா அப்படி பலப்படுகிற அந்த சூழ்நிலை கர்த்தர் இந்த இடத்துல உயர்த்துவார் என்பதை நான் கொஞ்சம் நினைக்கல. அது போலதான் இன்றைக்கு உங்கள் யாவரையும் அப்படிதான் ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த வார்த்தைகள் எனக்கு இதுவரைக்கும் இந்த வார்த்தைகள் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஆண்டவர் அதாவது என்ன சொல்லலாம், சபையில போய் பிரசங்கம் பண்ற மாதிரியும் ஒரு ஊழியத்தை செய்யற மாதிரியும் ஆண்டவர் எனக்கு தரிசனம் கொடுத்தாரு. ஆனாலும் இவ்வளவு சீக்கிரத்துல இங்க கொண்டு வந்து நிறுத்துவார் அப்படிங்கிற நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. அது போலதான் தேவசனமே இன்றைக்கு உங்களை குறித்து சொல்கிறார். நான் ரசிக்கப்பட்டு 4 வருஷம் தான் ஆகுது. ஆனா எனக்கு முன்னாடி எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறீங்க. ஏன் என்னை கொண்டு எடுக்கணும்? ஏன்னா நீங்க வெட்கப்பட்டு நிற்கிறீங்க அப்படிங்கிற அவர் பார்த்து எடுத்தாரு. இந்த இடத்துல நான் வெட்கப்பட்டு நின்னோம்னா எனக்கு பதிலாக இன்னொரு ஒருத்தரை அவர் ஏற்படுத்த வல்லவராய் இருக்கிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? அவர் ஏற்படுத்த வல்லவராய் இருக்கிறார். நீங்க அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காகவே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசியிருக்கிறாரு. உங்களோட பேசுகிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாக உங்களோட பேசியிருக்கிறார். நீங்க நிச்சயமா எழுப்புவீங்க என்று நான் உங்களோட இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டிருக்கு. ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அந்த நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார் என்று என்னுடைய வார்த்தையை சொல்லி ஆசீர்வதிப்பார். தேவன் எனக்கு இந்த வாய்ப்பை தந்ததற்காக நன்றி சொல்கிறேன். Hallelujah. Hallelujah.